வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 10. இன்னைக்கு என்ன நான் பிரசாதமா பண்ண போறேன்னா அவல் பாயசம் தான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் சமையல் வந்து தேங்காய் தொகையல், கத்திரிக்காய் கூட்டு, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் தொகையலுக்கு வறுத்துக்க வேண்டியதை வறுத்தலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுத்து. 2 பெருங்காயம், சின்ன கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு 6 வரமிளகா போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து நல்ல ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கிறோம். புளியை வந்து நான் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருவோம். இது கூடவே வந்து புளி நல்லா வறுபடட்டும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து வரமிளகா பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஊட்டிப்போம். வரமிளகா புளி பெருங்காயம் சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டியாச்சு. இப்போ வந்து தேங்காய் நல்லா ஒரு அரை மூடிக்கு தேங்காய் சேர்க்குறேன். தொகையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். தேங்காய் சேர்த்து வந்து தேங்காயும் உப்பையும் போட்டு ஒரு ஓட்டு ஊட்டியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. நம்ம வந்து உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டிக்கலாம். மிளகா போட்டு அரைக்கும் போது வாயில் அப்படி ஒன்றும் பாதியமாக உடையுமா, நல்லா இருக்கும். தேங்காய் தொகையில் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து எப்பயும் போல் ஒரு 2 கைப்பிடி பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். கூட்டுக்கு வந்து தேங்காய், சீரகம், நான் வந்து வரமிளகா சேர்க்குறேன், 2 வரமிளகா. இப்போ இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் தொகையிலோட அந்த தேங்காய் தொகையில் வந்து நல்ல சுடசாதத்தில் எண்ணெய் விட்டுட்டு அதையும் பிசைஞ்சிட்டு கூட்டுக்கு வந்து வரமிளகா சேர்த்து அரைச்சி அந்த கூட்டு பண்ணி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்று தான், பட் அந்த அரைக்கிற விதத்தில் அந்த காரம் போடுறோம் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சமாக வந்து லைட்டாக சேஞ்சாக இருக்கும். அவ்வளோதான், இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கூட்டுக்கு தேங்காய், சீரகம், வரமிளகா அரைச்சாச்சு. இந்த பக்கம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இப்போ அரைச்சதை அதில் சேர்த்துடலாம். இன்னும் உப்பு சேர்க்கலாம். இப்போவே நம்ம உப்பையும் சேர்த்துடலாம், தேவையான உப்பு. ஒரே ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கூட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். நான் இதுலேயே கொஞ்சம் கூட தேங்காய் எண்ணெய் விட்டதுனால எப்பயுமே மேலாக பச்சையா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுவோம் இல்லையா, பச்சை தேங்காய், அது விடலை. இப்போ இதில் வந்து தாளிக்கிறது மட்டும் நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளுடைய கத்திரிக்காய் கூட்டும் ரெடி. அதையும் ஆஃப் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சிருவோம். தேங்காய் தொகையில் கத்திரிக்காய் கூட்டு ரெடி. அதை ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து அவல் பாயசம் தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாயசம் பண்ண போறோம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு, அதை எடுத்துடலாம். கெட்டி அவல் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா புடச்சிட்டு துணியில் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நெய்யில் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். நெய்யில் அவல் வந்து நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ காய்ச்சின பால் வச்சுருக்கேன், ஒரு 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பால்லேயே அவல் வந்து நல்லா வேகட்டும். பாலில் அவல் நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து இதுக்கு தேவையான ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துடலாம். சர்க்கரை, ஸ்வீட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொதி வரட்டும். நம்மளுடைய அவல் பாயசம் ரெடி. வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பிரசாதமாக நான் வந்து அவல் பாயசம் பண்ணேன். அதுக்கப்புறம் சமையல் வந்து தேங்காய் தொகையல், கத்திரிக்காய் கூட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்துவ நண்பர் அனைவருக்கும் வந்து மேரி கிறிஸ்மஸ். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.